சாமியாடியோ இல்ல கோடாங்கியோ சொல்றதெல்லாம் கிடையாது. சாமி நேரடியா வந்து சொல்லி ஆகணும். ஆனா சிவனே வந்து இங்கு படுத்த இடமாக இந்த இடம் கருதப்படுது. அப்ப அக்காய் அம்மன்னா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தரிசனம் பண்ண போற கோவில் மதுரையில புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த கோச்சடை முத்தையா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, முத்தையாவையும் வில்லாயுதமுடைய ஐயனாரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு மதுரையில சக்தி வாய்ந்த கோச்சடை முத்தையா கோயில்ல இருக்கோம். நம்ம கூட கவிஞரும் எழுத்தாளருமான முத்துபிசையன் ஐயா இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு இந்த கோயிலோட வரலாறை சொல்லுவாங்க. வணக்கம். மதுரையில கோயில்னா பிரபலம் எல்லாருக்கும் தெரியும், மீனாட்சி அம்மன் கோயில். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பிரபலமான கோயில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோச்சடை முத்தையா கோயில் தான். இந்த கோச்சடை முத்தையா கோயிலுக்கு எல்லாரும் பிரபலமா கோச்சடை முத்தையா கோயில் சொன்னா கூட இந்த கோயிலுடைய உண்மையான பெயர் ஸ்ரீ வில்லாயுதமுடைய ஐயனார் மற்றும் கோச்சடை முத்தையா சுவாமிகள் கோயில் தான் இதுக்கு பேரு. ஏன்னா இந்த கோயில்ல மூலவராய் இருப்பது ஐயனார். கோச்சடை முத்தையா சுவாமிகள் வந்து பின்னாடி வந்து சேர்ந்த சாமி தான். இதுதான் எல்லாரும் வழங்கக்கூடிய மூலவராகிய ஐயனார் கோயில். இந்த மூலவராகிய ஐயனார் வந்து பூரணா புஷ்கலா தேவி சகிதம் இங்க உள்ள உடனடியா இருக்கிறாரு. நீங்க எல்லா கிராமத்திலையும் பார்க்கலாம். எல்லா கிராமங்களிலுமே பூரணா புஷ்கலா தேவி உடனுரை ஐயனாரா தான் இருப்பாரு. அதே போலதான் இங்கேயும் பூரணா புஷ்கலா தேவி உடனுரை ஐயனாரா இங்க இருக்கிறாரு. இவர் வந்து இங்க இருக்கிற ஒரு வில்லுடைய ஐயனார். மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லோட ஐயனார் இருக்க மாட்டாரு, மலர் கையில வச்சிருப்பாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஐயனார் வந்து வில்லேந்தி ஐயனாராக, வில்லாயுதமுடைய ஐயனாராக இங்க நமக்கு காட்சி அளிக்கிறார். அந்த ஐயனார் வந்து உள்ள இருக்க ஒரு வில்லாயுதமுடைய ஐயனாராக இருப்பது நமக்கு இந்த ஸ்தலத்துடைய பெருமை. நண்பர்களே, நம்ம இப்ப ஐயனாரை தரிசனம் பண்ணுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஐயனார்கிட்ட வேண்டிக்கிருவோம். இவரு இந்த கோயிலோட தலைமை பூசாரி முத்துக்குமார். இந்த கோயிலோட சிறப்புகளை கவிஞர் முத்துவிஜயன் ஐயா சொல்ல இருக்காரு, நம்ம கேட்கலாம். சரி, இந்த கோச்சடைன்றது இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சு, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இந்த கோச்சடை என்பது நம்ம தேடி போனோம்னா இதோடைய ஆதாரம் மூலத்தை எல்லாம் தேடி போனோம்னு கேட்டா, சிவனும் பல அவதாரங்களை எடுத்து பல நிகழ்வுகள் அற்புதங்களை வந்து 64 திருவிளையாடலா இந்த மதுரையில் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அந்த அற்புதமான திருவிளையாடல்ல ஒரு முக்கியமான திருவிளையாடல் தான் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல்னு பேரு. அந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல்ல நடந்த இடம் இந்த இடமாக கருதப்படுது. அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த பாட்டி புட்டு சுட்டு விற்கிற ஒரு பாட்டி வந்து மதுரையில இருக்கிறாங்க. மதுரையில வெள்ளம் ஆறா புரண்டு ஓடுது, மதுரை அழிஞ்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மதுரை பாண்டிய மன்னன் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும், எல்லாரும் வந்து ஒரு கூடை எடுத்துட்டு வந்து மண்ணள்ளி போட்டு இந்த மதுரையை வந்து வெள்ளத்துல இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறார். அப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாங்க. ஆனா இந்த பாட்டி கிட்ட யாருமே கிடையாது. அந்த வீட்டுல அந்த பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இவங்க வீட்டுல இருந்த ஆள் இல்லைன்னு சொன்னவொன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானை வேண்டுறாங்க. சிவனே, எனக்கு யாருமே கிடையாது, என்னாலையும் போய் நான் புட்ட மண்ணெல்லாம் சுமக்க முடியாது, மண்ணு சுமக்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, நீ தான் என்னைய காப்பாற்றணும்னு சொல்லி சிவன்கிட்ட வேண்டிக்கிறார். சிவன் அதை கேள்விப்பட்டு அவனுடைய பக்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கிருந்து உருவாகி வந்து சாதாரண ஒரு தொழிலாளி மாதிரி ஒரு உருவத்துல வந்து, அம்மா எனக்கு வந்து நீங்க புட்டு கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பதிலாக நான் போய் மண்ணள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல வந்துடுறாரு. வந்துட்டு அம்மா கொடுக்குற புட்டை வாங்கி சாப்பிட்டு மண் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு மரத்தடியில வந்து படுத்து தூங்கிறார். அந்த தூங்கிட்டு இருக்கும் போது மன்னன் வந்து எல்லாரும் எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லி பார்க்க வர்றான். பார்க்க வரும்போது பார்த்தா எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் மாத்திரம் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கோபம் வந்து அவன் கையில ஒரு பிரம்பு இருக்குது, அந்த பிரம்பை எடுத்து அவரை அடிக்கிறான். கோச்சுக்கிட்டு அடிக்கிறான். கோச்சு அடே, அதுதான் கோச்சடை.
இந்த ஐயனார் வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இதே இடத்துல கோயில் கொண்டு இருந்துட்டு இருக்கிறார். அப்படி இருந்துட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி வந்து சேர்ந்த மற்ற தெய்வங்கள்லாம் வந்து சேருது. அப்படி வந்து சேர்ந்த தெய்வம் தான் முத்தையா சுவாமியும் கருப்பையா சாமியும். நண்பர்களே, நம்மளுக்கு நேர வலது பக்கம் உயரமா இருக்கிறவர் தான் கோச்சடை முத்தையா சாமிகள், இடது பக்கம் இருக்கிறவர் கருப்பையா சுவாமிகள். அந்த பக்கம் உள்ளது வீரபத்திரர், இந்த பக்கம் உள்ளது கருப்பாயி அம்மன். பெரிய கருப்பு சின்ன கருப்பு. பெரிய கருப்புகிட்ட வந்து முத்தையா வந்து இங்கே அடக்கம் இருக்கார். எப்பயும் போல் அவர் கருப்பையா அவர் பக்கத்தில். இந்த பக்கம் பூராமே வந்து வெஜ்ஜு தான், புளியோதரை பொங்கல் தான் படையல். அப்படியே அயனாருக்கு அந்த பக்கம் லெஃப்டில் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பூரா நான்வெஜ். நாகப்பசாமி, ராக்காயி, பேச்சி, முனியாண்டி, சோனை, முத்துக்கருப்பு, சப்பானி, பேச்சி அவங்க பூரா அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க பூரா நான்வெஜ். ஒரு படையல் வந்து வெஜ்ஜு பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு படையல் வந்து நான்வெஜ் அங்கே பண்ணுவாங்க. நார்மலாக தினைக்கு பண்ணுற பூஜை வந்து புளியோதரை பொங்கல். அதுபோல 21 பரிவார தெய்வங்களும் இங்க இந்த கோயில்ல இருக்கு. இப்ப இங்க மூலவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஐயனாரோ, அதே போல சக்தி வாய்ந்த சாமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்தையா சுவாமி. இந்த முத்தையா சாமிக்கு பயங்கரமான சக்தி இருக்குன்னு சொல்லி இங்க உள்ள பக்தர்கள் அனைவரும் வேண்டி விரும்பி வந்து இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த கோயில்ல பல தெய்வங்கள் இருக்கு. இந்த கிராமத்துல பொதுவாக வழிபடக்கூடிய பல தெய்வங்கள் இருக்கு. அதுல 21 தெய்வங்கள் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. இந்த 21 தெய்வங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாட சன்னியாசி, ஆதி பூசாரி, பேச்சியம்மன், முத்துக்கருப்பண்ணசாமி, இருளப்பசாமி, வீரணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பத்திரகாளி, ராக்காயம்மன், இருளாயம்மன், சப்பானிசாமி, வைரவசாமி, சோனைசாமி, முனியப்பசாமி, நாகப்பசாமி, வீரபத்திரசாமி, சங்கிலி கருப்பசாமி, பனையடி கருப்பசாமி, அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய முத்தையா சாமி, கருப்பையா சாமி, கருப்பாயம்மன், இது மாதிரி ஒரு பரிவார தெய்வங்கள் 21 சக்திவான தெய்வங்கள் இருக்கு. சரி, இப்போ ஐயனாரை பத்தி நம்ம பார்த்துட்டோம், முத்தையாவை பத்தி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல சாமி எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது புளிய மரம். இந்த கோயில்ல ஸ்தலவிருட்சமா இருக்கிறது புளிய மரம் தான். இந்த புளிய மரம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்க இருந்திருக்கு. இப்ப அதனுடைய அடிப்பாக மாத்திரம் இங்க இருக்கு. பக்கத்துல புதுசா ஒரு மரம் வச்சு வளர்த்துருக்காங்க. 2011-12 வாக்குல அந்த மரம் இருந்து விழுந்துருச்சு. ஆனா அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த புளிய மரம் தான் இந்த கோயிலுடைய ஸ்தலவிருட்சம். இந்த புளிய மரத்துல ராஜநாகம், கிட்டத்தட்ட 14 அடி ராஜநாகம் வந்து குடியிருந்திருக்கு. எங்க ஐயா தாத்தா எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த ராஜநாகம் இங்க குடியிருந்திருக்கு. அந்த ராஜநாகத்தை தான் இந்த பக்கம் நாகப்ப சாமியா நம்ம வடிவமைச்சு சாமியை கும்பிட்டுட்டு வர்றோம். இந்த புளிய மரம் சொன்னேன் இல்லையா, இப்ப சொன்ன கதைக்கு வாங்க. இப்ப சிவபெருமான் வந்து போய் படுத்திருந்தான்னு சொன்னோம்ல ஒரு மரத்தடியில, அந்த மரத்தடி வேற எந்த மரத்தடியும் கிடையாது, இந்த மரத்தடி தான். இந்த புளிய மரத்தடியில தான் படுத்துட்டு இருக்கும் பொழுதுதான் அவரை மன்னன் கோவிச்சுட்டு வந்து அடிச்சதாக வரலாறு இருக்கு. அப்போ இந்த புளியமரம் சிவனுடைய பாதம் அடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடமா தெரியுது. அப்ப எவ்வளவு புண்ணியமான இடம். எல்லாரும் சிவனை தேடி கைலாயத்துக்கு போறாங்க, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிவனே வந்து இங்கு படுத்த இடமாக இந்த இடம் கருதப்படுது. அப்ப இந்த இடத்துக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கும் நீங்களே பாத்துக்கங்க. சரி, அது மட்டும் தான் இந்த மரத்துக்கு சிறப்பா இல்ல, இன்னொன்னு இருக்கு. நீங்க இப்ப யோகா படிக்கிறவங்க எல்லாம் தெரியும், பதஞ்சலி முனிவர் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பதஞ்சலி முனிவர் இங்கே வந்து பல காலம் தங்கி இருந்து இந்த மரத்தடியில தவம் பண்ணதாக வரலாறு இருக்கு. அப்ப பதஞ்சலி முனிவர் காலத்துல இருந்தா நீங்க யோசனை பண்ணீங்க இந்த வருடம் எவ்வளவு, இந்த கோயிலும் மரமும் எவ்வளவு பழமையானதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி, அது மாத்திரம் தானா? இல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து வரலாறு. இப்போ சிவகங்கை சீமையில இருந்த வேலு நாச்சியார் வெள்ளைக்காரன் கூட சண்டை போட்ட போது
அவர்கிட்ட முதல் ஒரு தடவை தோத்து போயிடுறாங்க. தோத்துட்டு இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு போறாங்க. திண்டுக்கல்லுக்கு எப்படி போகணும்னா இப்ப மதுரையில வந்து மதுரையில இருந்து சோழவந்தான் போய் சோழவந்தான்ல திண்டுக்கல் போகணும். அப்படி திண்டுக்கல் போற வழியில இந்த கோயில்ல வந்து தங்கி இருந்து இறைவனுடைய அருளை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலுடைய அற்புதம் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, அப்பா ஐயா சுவாமிகளே, முத்தையா சுவாமிகளே, ஐயனார் சுவாமிகளே, இந்த வெள்ளைக்காரனை எதிர்த்த யுத்தத்துல நாங்க ஜெயிக்கிறதுக்கு நீ தான் கூட நிக்கணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு இங்க ஒரு 2 நாள் தங்கிட்டு திருப்பி அவங்க திண்டுக்கல் போறாங்க. திண்டுக்கல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் சென்று அங்க இருக்கக்கூடிய மன்னராகிய திப்பு சுல்தானிடம் அடைக்கலம் சேர்ந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய படையை திரட்டிட்டு இங்க வர்றாங்க. அப்ப வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க வரும்போது வெள்ளைக்காரர்கள் இந்த அம்மா வந்து படையை திரட்டிட்டு வர்றதை கேள்விப்பட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, ஒளிஞ்சிருக்கிறாங்க பக்கத்துல. அவங்க வர்றாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ராணி என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து உள்ள மறைவா நின்னுக்கிறாங்க. அப்ப வெள்ளைக்காரரை வரும்போது அவங்களை தாக்கி அவங்களை வீழ்த்தி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மதுரைக்கு போய் அவங்க ஊர்ல சிவகங்கை போய் மீண்டு பிடிச்சு திருப்பி மறுபடியும் ராணி ஆகிறாங்க. ராணி ஆனதுக்கு பின்னாடி அங்கிருந்து திரும்ப வந்து இதே கோயில்ல வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போறாங்க. அதுதான் இந்த மரத்துடைய இன்னொரு சிறப்பு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த புளிய மரத்துடைய அடிப்பகுதி இதுதான் இங்க இருக்குது. இந்த கோயில்ல மிகவும் முக்கியமான காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி எப்படி பிரபலன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இந்த கோயில் சிவனுடைய காலடிப்பட்ட இடமா இருக்கிறதுனால இந்த மகா சிவராத்திரி இந்த கோயில ரொம்ப பிரபல்யம். இந்த கோயிலுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு கிட்டத்தட்ட 48 ஊர்கள்ல இருந்து திரண்டு பக்தர்கள் இங்க வருவாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கும். முதல் நாள் சிவராத்திரி அன்னைக்கு இரவு இங்க எல்லாரும் வந்து குழும்புவாங்க. எல்லாரும் வந்து பூசைக்கு கொடுத்துட்டு இரவு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நடுராத்திரில 2 மணிக்கு சிவராத்திரி பூஜை இங்க நடக்கும். அந்த பூஜைக்கு பக்தர்கள் எல்லாம் காணிக்கை செலுத்துவாங்க. அதுக்கு பொங்கல் வைப்பாங்க. 2 பிரசாதம் கொடுக்கப்படும். ஒண்ணு வந்து பொங்கல் பிரசாதம், இன்னொன்னு வந்து பயிர் பிரசாதம். ஏன்னா சிவராத்திரினால பயிர் பிரசாதம் தான் கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பூஜை 2 மணிக்கு நடக்கும். இந்த 2 மணிக்கு நடந்து எல்லா பக்தர்களும் அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெய் சிலிர்த்திடும். ஏன்னா எல்லாருமே வந்து சிவராத்திரியில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சிவராத்திரியா இருந்தா கூட நம்முடைய இஷ்ட தெய்வம் முத்தையா கும்பிடுற மாதிரி எல்லாரும் கோவிந்தா 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 கோவிந்தான்னு குரல் எழுப்பி ஒரு உச்சகட்ட ஒரு சிலிர்ப்பான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த பூஜை நடக்கிறது 2 மணிக்கு ஒரு அற்புதமான பூஜை நடக்கும். 2 மணிக்கு முடிஞ்ச உடனே அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். இது முதல் நாள் நிகழ்ச்சி. மறுநாள் காலையில என்ன நடக்கும்னா, இந்த பக்கத்துல உள்ள இந்த கோயில் குடிகள் இருக்கிறாங்க. அவங்க எங்கெங்க இருக்காங்கன்னா திருப்புவனத்துல இருக்கிறாங்க, வடக்குமாசி வீதியில இருக்கிறாங்க, விளாங்குடியில இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல ஊர்கள்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 2வது நாள் அங்கிருந்து பக்கத்துல வைகை ஆத்துல இருந்து சந்தன குடம், பால் குடம் அதெல்லாம் எடுத்து இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. அப்ப அந்த அன்னைக்கு வந்து பாலாபிஷேகம் அது போன்ற விஷயங்கள் 2வது நாள் நடக்கும். அன்னைக்கு இந்த 2வது நாள் பூஜை வந்து இது மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து இருந்து சாமி கும்பிட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு போயிடுவாங்க. இது 2வது நாள் நிகழ்ச்சி. 3வது நாள் என்ன நடக்கும்னா ரொம்ப முக்கியமான பூஜை. 3வது நாள் தான் வந்து காவு கொடுக்கிற நிகழ்ச்சி நடக்கும். அன்னைக்குதான் வந்து பாரிவேட்டை நிகழ்ச்சி 3வது நாள். அந்த நிகழ்ச்சி வந்து 3வது நாள் இரவு நடக்கும். அப்ப பாரிவேட்டை அப்போ நம்ம முத்தையா சுவாமி வந்து குதிரையில் ஏறி கிளம்பி வேட்டைக்கு போறதா நம்பப்படுது. அந்த வேட்டைக்கு போகும் உற்சவம் வந்து இங்க அற்புதமா நடக்கும். அதற்காக வேண்டுதலின் பேரில ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்து அந்த கட்டுச்சாதமா கட்டி சாமி எடுத்துக்கிட்டு போய் பாரிவேட்டைக்கு போய் வரும். இது 3வது நாள் நிகழ்ச்சி. இந்த 3 நாளும் சிறப்பாக நடந்த பின்பு சாமி வந்து இங்கிருந்து இந்த 3 நாளைக்கு முன்னாடி சாமி எங்க இருந்து கிளம்பி வரும்னு சொன்னா, இந்த சிவராத்திரிக்காக ஆரப்பாளையத்துல இருக்கக்கூடிய கோயில் வீட்டுல இருந்து சாமி அங்கிருந்து இங்க கிளம்பி வரும். சாமி இங்க கிளம்பி வந்து இந்த 3 நாள் திருவிழாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த 3வது நாள் பாரிவேட்டையை முடிச்சுட்டு அன்று இரவு திரும்ப ஆரப்பாளையத்துக்கு திரும்பி போயிடும் இந்த சாமி. இது வந்து சிவராத்திரி. சரி, இது மட்டும் தான் சிறப்பா? இதோட இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு, அதை காமிடுவாங்க. முதல் நம்ம புளிய மரத்தை பத்தி பேசுறோம் இல்லையா, அந்த புளிய மரம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதுக்கு ஈக்குவலான முக்கியமானது இந்த பனைமரம். ஒத்தை பனைமரம் சொல்லுவாங்க. இந்த பனைமரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டா, இந்த கோயில்ல வந்து எப்படி சிவராத்திரி மிகவும் பிரபலமான ஒரு பூஜையோ அதே போல புரட்டாசி பொங்கலும் ஒரு முக்கியமான பூஜை. புரட்டாசி பொங்கலுக்கு நினைச்ச உடனே எல்லாம் நம்ம சாமி கும்பிட முடியாது. நாமளா நாள் குறிச்சும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வாரத்திலையும் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 4 செவ்வாய் வரும் இல்லையா, 4 அல்ல 5 செவ்வாய் வரும்.
அப்போ ஊர்ல இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து சாமி எல்லாத்தையும் கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இங்க உட்கார்ந்து உத்தரவு கேட்பாங்க. உத்தரவு வந்து சாமியாடியோ இல்ல கோடாங்கியோ சொல்றதெல்லாம் கிடையாது. சாமி நேரடியா வந்து சொல்லி ஆகணும். எப்படி சொல்லும் கேட்டீங்கன்னா, இந்த பனைமரத்துல, இந்த ஒற்றை பனைமரத்துல கெவிலி வடிவுல, கெவிலி தெரியும் இல்லையா, பள்ளியுடைய பெரிய வடிவம் மாதிரி இருக்கும். அது வந்து நிறத்துல வேற மாதிரி இருக்கு. அந்த கெவிலி வடிவத்துல மேல இருந்து இறங்கி குறி சொல்லும். அந்த உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் நாம புரட்டாசி பொங்கல் கொண்டாட முடியும். அப்ப அந்த உத்தரவு கொடுக்கிறது யாரு? சாட்சாத்து நம்ம பகவான் தான். அவர் நேரடியாக வந்து புரட்டாசி பொங்கலுக்கு இந்த பனைமரத்தடியில இறங்கி வந்து உத்தரவு கொடுத்த பின்னாடிதான் புரட்டாசி பொங்கல் நம்ம வைக்க முடியும், நாள் குறிக்க முடியும், செய்ய முடியும். அப்ப இந்த புரட்டாசி பொங்கலுக்கு இங்க இருக்கக்கூடிய சாமி வழக்கம் போல ஆரப்பாளையத்துல இருந்து கிளம்பி வந்து இங்க தங்கி இந்த கோச்சலையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும், கிட்டத்தட்ட எல்லா தெருக்களுக்கும் போய் குதிரை வாகனத்துல போய் தரிசனம் கொடுத்து எல்லா பக்தர்களையும் ஆட்கொண்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்டா என்று அருமையாக சொல்லக்கூடிய நாள் வந்து இந்த புரட்டாசி பொங்கல். இந்த புரட்டாசி பொங்கல்ல அதே போல பலி கொடுக்கும் வழக்கமும் இருக்கு. மிகவும் சிறப்பானது. இது சரியா சொல்ல போனோம்னா, இந்த புரட்டாசி பொங்கல் என்பது முழுக்க கோச்சடையில் வாழும் மக்களுக்காக, இந்த குடிமக்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய விழா. அது வந்து இந்த புரட்டாசி பொங்கல்னு சொல்றது. அப்ப இந்த புரட்டாசி பொங்கல்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்தார்கள், இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாரும் திரண்டு வந்து இந்த புரட்டாசி பொங்கலை மிக சிறப்பா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. அது ஒரு முக்கியமான பண்டிகை. இது இந்த இடத்துக்கு மூணாவது ஒரு திருவிழா இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப ஐயனாரை பத்தி பார்த்துட்டோம், நாகசாமியை பத்தி பார்த்துட்டோம், முத்தையாசாமி கருப்பசாமியை பத்தி பார்த்துட்டோம். இவங்க எல்லாருக்குமே சரிசமமான தெய்வம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது இந்த ராக்காய் அம்மன் தான். இந்த ராக்காய் அம்மன் இங்க மாத்திரம் இல்ல, நீங்க அழகர் கோயிலுக்கு போனீங்கன்னா மேல இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்த்தம் இருக்கிறது அதே ராக்காய் அம்மன் தான். ராக்காய் அம்மன்னா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? இரவில் காட்சி தரும் அம்மன் பேரு, வேற ஒண்ணும் கிடையாது. காட்சி அம்மன், அதான் ராக்காய் அம்மன். சரி, இந்த கோயில்ல அதுக்கு என்ன சிறப்பு? இந்த ராக்காய் அம்மனுக்காகவே 5 வருடத்துக்கு ஒரு முறை இங்க ஒரு பெரிய பூசை ஒண்ணு நடக்கும். இந்த பூசை, அதற்கு பேர் வந்து சூராட்டு பூசைன்னு பேர். ரொம்ப பயங்கரமான பூசை அது. ஏன்னா மற்ற பூசைகள்லாம் வேற மாதிரி நடக்கும், ஆனா இந்த பூசை வந்து அப்படி கிடையாது. மிக மிக வித்தியாசமான பூசை. ஏன்னா இந்த பூசை நடக்கிற நேரம் இரவு 2 மணிக்கு. இரவு 2 மணிக்கு மேலதான் இந்த பூசை நடக்கும். ஏன் 2 மணிக்கு மேல நடக்குது அப்படின்னு கேட்டா, இது களரி செஞ்சு காவு கொடுக்குற பூசை. காவு கொடுக்கறதுன்னா உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல கேள்விப்படாம இருக்கலாம். ஒண்ணு இல்ல, பலி கொடுக்கக்கூடிய ஆடுகள் வழக்கமாகவே வந்து கெடாவை தான் பலி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா கோயிலையும் கெடா வெட்டி பூஜைன்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த பூசைக்கு மந்திரம் அவங்க கொண்டு வரது என்னன்னு கேட்டா, சினை ஆடு. அந்த ஆட்டை கொண்டு வந்துதான் பூசை பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, சினை ஆட்டை நிறுத்தி சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதனுடைய வயிற்றை கிழித்து அதுக்கு உள்ள இருக்க குட்டியை எடுத்து அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை சோத்தோட பிணைஞ்சு, அதாவது பொங்கலோட பிணைஞ்சு, அதுக்கப்புறம் இன்னும் அந்த கோழி ரத்தம், இந்த கோழி, இது போன்ற பல விஷயங்களை ஒன்னா கலந்து இங்க இருந்து மண் சட்டியில எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஊர்வலமா போய் சாமியாடி தான் ஆடி எடுத்துட்டு போவாங்க. சுடுகாடு கிட்ட போய் எல்லாருக்கும், அந்த பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் காவு கொடுக்கும் நிகழ்ச்சி தான் அந்த சூராட்டு பூசை என்பது. அந்த சூராட்டு பூசையை யாருக்காக நடத்தப்படுதுன்னா, ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொருத்தருக்கு நடக்கும். சில கோயில்ல வந்து இருளப்ப சாமிக்கு நடத்துவாங்க, சில கோயில்ல வந்து கருப்பு சாமிக்கு நடத்துவாங்க. ஆனா இந்த கோயில்ல சூராட்டு பூசை யாருக்காக நடத்தப்படுகிறேன்னு சொன்னா, இந்த அம்மா ராக்காய் அம்மாவுக்காக தான் நடத்தப்படுகிறது. ஒரு வழக்கமும் சொல்லுவாங்க, ராக்காசி அம்மன் என்பது சாதாரணமான தெய்வம் அல்ல. அது எப்படின்னு கேட்டா, 3 தெய்வங்களாகிய சிவன், பிரம்மா, விஷ்ணு, இவங்க எல்லாருக்கும் மேலான தெய்வம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரையுமே படைத்தது ராக்காட்சி அம்மன் தான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த ராக்காட்சி அம்மன். அதற்காகதான் இந்த கோயில்ல ராக்காட்சி அம்மனுக்காகவே தனியாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்ச்சி தான் சூராட்டு பூசை. இந்த பூதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடி உயரத்துக்கு மேல ஒரு பெரிய பூதம். நீங்க சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்துல ஒரு வார்த்தை வருது, தவறு செய்தவர்களை பிடித்து விழுங்கும் பூதம் என்று ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் சதுக்க பூதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலப்பதிகாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த கோயில் ஒரு காலத்துல பௌத்தர்களும் வந்து போகும் கோயிலாகத்தான் இருந்திருக்கிறதாக நம்பப்படுகிறது. அந்த காலகட்டத்துல வந்து சேர்ந்ததுதான் இந்த பூதம். இந்த பூதம் என்னன்னா, தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காக இங்க வந்து இருக்குது. இது யாருடைய கட்டளையின் பேர்ல இருக்குன்னு சொன்னா, நம்ம முத்தையாசாமியுடைய கட்டளையின் பேர்ல இருக்கு. அப்போ தவறு யார் செய்தாலும் அவர்களை கண்டிப்பதற்காக இந்த பூதத்தை வந்து இங்க நிறுவி இருக்கிறாங்க. இப்போ இந்த பூதம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த அளவுக்கு வண்ணமயமா இருக்கு.
குதிரை இந்த அளவுக்கு வண்ணமயமா இருக்கு, எல்லாமே ஒரு கலர் அடிச்சு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலை எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா இந்த எல்லா சிலைகளுமே மண்ணால் செய்யப்பட்டதாக இருந்தது. களிமண்ணால் செய்யப்பட்ட குதிரை, களிமண்ணால் செய்யப்பட்ட சாமி, அதே மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட பூதம், களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த குதிரை சாமி, இது எல்லாமே களிமண்ல செஞ்சுதான் முதல்ல வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த யானை முன்னாடி நிக்கிறோம். இது வந்து வெள்ளை யானை. வெள்ளை யானை நீங்க வரலாறுல படித்து பாத்தீங்கன்னா தெரியும், அது இந்திரனுடைய வாகனம். அந்த வெள்ளை யானை தான் இப்போ இங்க சிலையாக வடிக்கப்பட்டிருக்கு. ஐயனார் வந்து மேலுலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரும்போது இந்த இந்திரன் தன்னுடைய யானையை கொடுத்து அதன் மூலமாக அதில் ஏறித்தான் நீங்க வந்து சேர்ந்ததாக வரலாறு இருக்கு. அப்ப அந்த ஐயனார் ஏறி வந்த யானை தான் இந்த வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானையை வழங்கும் மூலமாக ஐயனாருக்கு எதிர்த்தாப்புலயே இந்த வெள்ளை யானை சிலையை நம்ம வச்சிருக்கிறோம். சரி, இது ஐயனாருடைய வாகனம். இது போக இந்த பக்கம் அப்படியே வாங்க. இப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இங்க 3 மன்னர்களுடைய சிலைகள் இருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருடைய சிலை இங்க இருக்கு. ஏன்னா சேர சோழ பாண்டியர்கள் இங்க வந்து எல்லா தெய்வங்களும் வழிபட்டு வேண்டுதல் செலுத்திட்டு போனதாக வரலாறு இருக்கு. அதனால இங்க பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியருடைய சிலை இருக்கு. அப்புறம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய கன்னிமார்கள் சிலை இருக்கு. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோச்சடை ஸ்ரீ வில்லாயுதமுடைய ஐயனார் மற்றும் முத்தையா சுவாமி கோயில் மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நீங்க மேலக்கால் போற ரோட்ல வந்தீங்கன்னா இங்க வந்து சேரலாம். எல்லா விதமான பஸ் வசதிகளும் உண்டு. நீங்க ஆட்டோல ஏறி வரலாம், இல்ல உங்க சொந்த வாகனங்களையும் வரலாம். உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்க பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். உங்கள் வாழ்வு மலரும். உங்க குடும்ப சிக்கல்கள்ல இருந்து எல்லாமே தீரும். உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது வந்து அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த கோயிலை சேர்ந்த முத்து விஜயன் ஐயா இந்த கோயிலோட சிறப்புகளை நம்மளுக்கு அருமையா சொன்னாங்க. நம்மளோட எல்லோரும் சார்பிலையும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த கோவில்ல சுந்தரராஜ பெருமாளோட சன்னதியும் இருக்கு. தச அவதாரங்களோட இங்க சுந்தரராஜ பெருமாள் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவரையும் நம்ம தரிசனம் பண்ணி வேண்டிக்கிறோம். நண்பர்களே, இந்த சக்தி வாய்ந்த கோச்சடை முத்தையா கோயிலோட சிறப்புகளையும் பூஜை முறைகளையும் நம்மளுக்கு இந்த வீடியோல தெளிவா எடுத்து கூறினவர் கவிஞரும் எழுத்தாளருமான முத்து விஜயன் ஐயா. கல்பாக்கம் அணு மின் நிலையத்துல அதிகாரியா பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவருக்கு நம்மளோட நன்றியை மீண்டும் ஒரு தடவை உரித்தாக்குவோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கோச்சடை முத்தையா கோயிலுக்கு நேரில் வந்து அவரை தரிசனம் பண்ணி அவரோட அருளை பெறுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்காகவும் நான் கோச்சடை முத்தையா கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.